சிண்ட்ரெல்லா தனது தந்தையின் மரணத்திற்குப் பிறகு தனது பொல்லாத மாற்றாந்தாய் மற்றும் 2 வளர்ப்பு சகோதரிகளுடன் வசிக்கும் ஒரு இளம்பெண். மாற்றாந்தாய் மற்றும் வளர்ப்பு சகோதரிகள் சிண்ட்ரெல்லாவுடன் கொடூரமாக நடந்து கொள்கிறார்கள், அவளுடைய சொந்த வீட்டில் வேலைக்காரியாக வேலை செய்ய கட்டாயப்படுத்துகிறார்கள். கஷ்டங்கள் இருந்தபோதிலும் சிண்ட்ரெல்லா கனிவான இதயம் மற்றும் மென்மையானவள். ஒருநாள் இளவரசருக்கு மணப்பெண்ணை கண்டுபிடிப்பதற்காக அரச பந்து ஒன்றை அரசர் அறிவிக்கிறார். சிண்ட்ரெல்லா கலந்து கொள்ள ஆசைப்படுகிறாள், ஆனால் அவளுடைய மாற்றாந்தாய் அதை தடை செய்து அதற்கு பதிலாக அவளுக்கு கூடுதல் வேலைகளை கொடுக்கிறாள். அவரது குடும்பம் பந்திற்கு புறப்படும்போது சிண்ட்ரெல்லா மனம் உடைந்து விடுகிறாள். அப்போது தேவதை தோன்றி பூசணிக்காயை வண்டியாகவும் எலிகளை குதிரைகளாகவும் சிண்ட்ரெல்லாவின் கந்தல்களை கண்ணாடி செருப்புகளுடன் கூடிய அழகான கவுனாகவும் மாயமாக மாற்றுகிறாள். நள்ளிரவில் மந்திரம் உடைந்துவிடும் என்று சிண்ட்ரெல்லாவை தேவதை எச்சரிக்கிறாள். பந்தில் சிண்ட்ரெல்லா இளவரசரை தனது கருணை மற்றும் அழகுடன் கவர்ந்திழுக்கிறார். அவர்கள் இரவு முழுவதும் நடனமாடுகிறார்கள், ஆனால் கடிகாரம் நள்ளிரவைத் தாக்கியதும் சிண்ட்ரெல்லா ஒரு கண்ணாடி செருப்பை விட்டுவிட்டு தப்பி ஓடுகிறாள். இளவரசர் மர்மமான பெண்ணை கண்டுபிடிப்பதில் உறுதியாக இருக்கிறார், எனவே அவர் செருப்புடன் ராஜ்யத்தை தேடுகிறார். அவரது மாற்றாந்தாய் அவளை மறைத்து வைக்க முயற்சித்த போதிலும் சிண்ட்ரெல்லா ஸ்லிப்பரில் முயற்சி செய்கிறார், அது சரியாக பொருந்துகிறது. சிண்ட்ரெல்லாவும் இளவரசனும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அவள் தன் மாற்றாந்தாய் மற்றும் வளர்ப்பு சகோதரிகளை மன்னித்து மகிழ்ச்சியாக வாழ்கிறாள்.